மது போதையில் மயங்கி கிடந்த 9 வயது சிறுமி போலீசார் மீட்பு. எங்கே நடந்திருக்கு? ஓஹோ, இந்த ஊரில். மது போதையில் மயங்கி கிடந்த 9 வயது சிறுமி. 9 வயசுனா அந்த குழந்தை எந்த கிளாஸு? 5th ஸ்டாண்டர்ட். ஆல்மோஸ்ட் 5th என்ட்ரி ஆகிறாங்க பாப்பா குழந்தை. எந்த நிலைமையில் திரும்ப இப்போ நாடு இருக்குது. இதனால தான் படித்து சொல்கிறேன், ஃபேமிலி பாண்டிங்னு ஒன்று இருக்கணும், குடும்ப கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கணும், சோஷியல் ஹைரார்க்கின்னு ஒன்று இருக்கணும், வீடுன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும், சமுதாயம்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில், அந்த கிராமத்தில், அந்த வீட்டில்? இந்த கேள்வி தாங்க அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது. இது எங்கேயோ ஒரு கிராமத்தில் நடக்கிற நியூஸ் இன்றைக்கி நீயும் நானும் நினைக்கலாம், ஆனால் நாளைக்கு இது எங்கே வேணாலும் நடக்கலாம். சரி, இந்த நிமிஷத்தை வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலியில் சில லைஃப் லெசன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீ இப்போ சொல்லித்தரல அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவாங்க. லைஃப் லெசன்ஸ் யார் சொல்லித்தரணும்? யார்? வெளியே டீச்சரா? யார் சொல்லித்தரணும்? வீட்டில் இருக்கிற அப்பா, வீட்டில் இருக்கிற அம்மா. அப்பாவே குடி குடிச்சிட்டு அங்கே ஊழ்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதாவது சொல்லித்தர முடியுமா? அம்மா ஊர் சுற்றின்னு ரிலீஸ் ஆகிற எல்லா சினிமாவுக்கும் போயிட்டு வீட்டுக்கே வராத இருந்தால் அம்மாவில் ஏதாவது சொல்லித்தர முடியுமா? அப்பா வந்து அம்மாவோட தங்கச்சி கூட கள்ளக்காதலில் இருந்தால் இதெல்லாம் சொல்லித்தர முடியுமா? இல்லை அம்மா வந்து வேற யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட கள்ள தொடர்பில் இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியுமா? நியூஸில் இதெல்லாம் நடக்குது. கள்ள தொடர்பில் மனைவி இதை பண்ணிட்டாங்க, கணவன் இதை பண்ணிட்டாங்க. என்னங்க இது? நியூஸாங்க இது நாடு ஃபுல்லாக? சரி, நான் இப்போயும் சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு வேல்யூ இல்லைனா உன்னால் உன் ஃபேமிலிக்கு ஒரு வேல்யூ தர முடியாது. உன் ஃபேமிலிக்கு வேல்யூ இல்லைனா இந்த சொசைட்டிக்கு வேல்யூ இல்லை. இந்த சொசைட்டிக்கு வேல்யூ இல்லைனா இந்த நாட்டுக்கே வேல்யூ இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்படுவோம். ஃபேமிலி லைஃப் லெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா ஒரு அப்பா எப்படி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் குழந்தை கற்றுக்கும். அப்பாவோட கேரக்டர் பார்த்து குழந்தை கற்றுக்கும், அம்மாவோட கேரக்டர் பார்த்து குழந்தை கற்றுக்கும். இந்த அம்மா அப்பா எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? அவங்க தாத்தா பாட்டி கிட்டேருந்து. இது வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா சரியில்லைனா அது பரவாயில்ல, எப்படியாவது தொலைஞ்சு போட்டோன்னு நினச்சிக்கலாம். தயவு செய்து நீங்கள் சரியாக ஏதாவது பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் குழந்தைங்களை உங்களால் காப்பாற்ற முடியும், குழந்தைங்க மீட்டு எடுக்க முடியும். ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் சில குழந்தைங்க இருக்காங்க மன ரீதியாக. நான் இப்போயே சொல்கிறேன், ஹோமில் போய் குழந்தைய போலீஸ் சேர்த்துருவாங்க. அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா கொடுக்குற அன்பு கிடைக்குமா? கிடைக்காது. அம்மா அப்பா சொல்லி தர மாதிரி ஒரு கேர் கொடுக்காது. பாட்டி தாத்தா கிடைக்கிற ஒரு உண்மையான ஒரு அன்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இதெல்லாம் இல்லாத அந்த ஹோமில் அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஏங்கி தான் வளரும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் குழந்தை ஏங்கக்கூடாது அப்படின்னா நல்ல அன்பு கொடுங்க, நல்ல வேல்யூஸை கொடுங்க. வீட்டில் உட்காந்து எல்லோரும் பேசுங்க, எது தப்பு எது சரின்னு டிஸ்கஷன்லேயே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய இஷ்யூஸை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், அதை சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தாங்க. இன்றைக்கி இந்த குழந்தைங்க தான் பெரிய சொத்து இந்த நாட்டுக்கு. அதே மாதிரி நிறைய கிராமங்களில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். தயவு செய்து எல்லா ஸ்கூல்ஸில் இருக்க சில்ட்ரனுக்கு வாழ்க்கை எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவன் எப்படி வாழணுன்றதை அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரோட குழந்தை தானேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. கஷ்டப்படுற குழந்தைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டுன்னு இருக்குது, பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அற்புதமான ஒரு மனிதர்கள் இருக்காங்க, டீச்சர்ஸ் நினச்சாங்கன்னா இந்த அவலங்கள் எல்லாமே அவங்களால தடுக்க முடியும். அப்போ அது டீச்சர் ரோல் மாடலோடு இருக்கணும். டீச்சர் சரகடிச்சிட்டு டோப் அடிச்சுட்டு பசங்க கூட ஊர் சுற்றி இருந்தால் டீச்சரும் வேஸ்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் டீச்சரை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் தீஸ் டீச்சர்ஸ் ஆர் கோயிங் டு பி த கிரேட் அசெட் ஃபார் த சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச்.